ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா தெலுங்கு சினிமால இப்போலாம் கடவுள் கதையை மையமா வச்சு பெரிய பட்ஜெட்ல வசூல் வேட்டை நடத்துது அப்படிங்கறத ரொம்பவே ஸ்ட்ராங்கா அந்த டெம்ப்ளேட்டை புடிச்சிட்டாங்க போல. அந்த வரிசையில அபிஷேக் நாம டைரக்ஷன்ல விராட் கர்ணா நடிச்சு இப்ப வெளிவந்திருக்கிற நாகபந்தம் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பல வருஷமா ஒரு மரத்துல புதஞ்சு கிடக்கிற ஒரு சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கிறதா பிரம்மகமலம். அந்த பிரம்மகமலம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி கிடைச்சிரும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. இதுக்காக ஒரு வில்லன் டீம் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்காங்க. அந்த வில்லனுக்கு உதவியா ஒருத்தரும் இருக்காரு. அந்த நேரத்துல நாகபந்தம் அப்படின்னு ஒரு ரகசிய புத்தகமும் இருக்கு. அத ஒரு அமெரிக்கக்காரர் எடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா அவர் அந்த புத்தகத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லாமையே இறந்து போயிடுறாரு. இதுதான் இந்த கதையோட பின்னணியா இருக்கு. ஹீரோவான விராட் கர்ணா தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த பிரம்ம கமலத்தை தேடி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற வேலை வருது. அந்த வேலையை அவர் ஏத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை வச்சுதான் தன்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு அண்ணனா குடும்ப சூழ்நிலைக்காக அந்த ஆபத்தான வேலையை அவர் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் படத்தோட மீதி கதை. பிரம்ம கமலத்தை விராட் கண்டுபிடிச்சிடுறாரு. விராட் கிட்டதான் அந்த பிரம்ம கமலம் இருக்குன்னு வில்லனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய படையை அனுப்பி ஹீரோட தங்கச்சி கல்யாணத்துல நிறுத்தி அங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு குவிச்சு அந்த பிரம்ம கமலத்தை எடுத்துட்டு போயிடுறான். எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்குன்னு ஹீரோக்கு அப்பதான் தெரியுது. அந்த துரோகத்துக்கு பழி வாங்கணும், அந்த பிரம்ம கமலத்தையும் மீட்கணும், அது மட்டும் இல்லாம அந்த நாகபந்த புக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ இப்ப கிளம்புறாரு. இதுக்கு நடுவுல ருத்ரா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருது. அந்த ருத்ரா யாரு, ஏன் ஹீரோ கூடவே இருக்காரு, அந்த பின்னணியில இருக்கிற மர்மம் என்ன, அதுதான் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பரபரப்பாவே காட்டியிருக்காங்க. கதை ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. போக போக எந்த ட்ராக்ல போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. இயக்குனருக்கு தெளிவான கதைக்களம் இருக்கு. ஆனா திரைக்கதையில கொண்டு வரதுல நிறைய குழப்பம் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம ஒரு கட்டத்துல ரொம்பவே தடுமாறுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. கதை என்னன்னே புரியாம ஹீரோ இதை பண்றாரு, அதை தேடி போறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு முகலாயர் படையெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவி கொலை நடக்குது, மதத்தை பத்தி பேசுறாங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல உள்ள திணிச்சனால படத்துல எதை பத்தி தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு சலிப்பு சீரியஸா ஏற்படுது. கதை ஒரு நேர்கோட்டுல இல்லாம அங்கங்க நிறைய விஷயத்துல உள்ள திணிச்சது படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஆனா டெக்னிக்கல் சைடு பார்த்தா சண்டை காட்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க, அதை வேணா ஒத்துக்கலாங்க. ஆனா படத்துல குறைஞ்சபட்சம் 25,000 பேரையாவது கொண்டு குவிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வன்முறை தேவையா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. கதை காலத்துல பாகுபலி, சலார், அனகொண்டா மாதிரியான பல ஹிட் படங்களோட சாயல் கொஞ்சம் தெரியற மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி பல படங்களோட கலவையாதான் இந்த படம் வெளிவந்திருக்கு. ஆக மொத்தத்துல நாகபந்தம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆக்ஷன் மூவி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேணா ஒரு தடவை பார்க்கலாம். இல்ல எனக்கு கதை திரைக்கதை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான படம் இது இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.